போல ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கவனத்தில் வைத்திருந்தால் யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நன்மைகளை பரத்திலிருந்து கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுக்கும் பொழுது யாருமே தடுக்க முடியாது. அவர் கொடுக்காத இருக்கும்போது யாரு கொடுன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டார். அவர் நன்மைகளை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மைகளை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை எப்படி கொடுக்கிறார் என்றால், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்க நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். மனுஷனுக்காகத்தான் ஆண்டவர் பூமியில நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் நன்மை பெற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் நன்மை பெற வேண்டும், அதுவும் பூரண நன்மை பெற வேண்டும். ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிட்டா போதும், திருப்தி ஆகிடக்கூடாது. பூரண நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் அதுதான். பூரண நன்மையை தருவார். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. பூரண நன்மையை தருவார் கர்த்தர். பூரண நன்மை என்பது வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நன்மையான மாதம். விசுவாசிக்கிறீங்களா? நன்மைகள் நடக்கிற மாதம். இந்த மாதம் எங்களுக்கு கஷ்டம், இந்த மாதம் தான் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்தில் நன்மை செய்வதற்கு அவர் அல்லேலூயா உங்களுக்காக ஆண்டவர் எத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக அங்கலாய்ப்போட வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பூரண நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது. வாசிங்க. யாக்கோப்பு 1:4 வாசிங்க. நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி ஆமென். பொறுமையா இருந்தா பூரண கிரியையை நீங்கள் என்ன பண்ணலாம்? அனுபவிக்கணும். பொறுமை கடலிலும் மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சபையில மேய்ப்பர்கள் அதிகமாயிட்டாங்க. இந்த குட்டிகளை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பர்கள் அதிகமாயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்க யாரா இருக்கணும்னா பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கலாம். பொறுமையாய் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்வதாக. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பொறுமையானது பூரண கிரியை செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு பொறுமை தரணும். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தா நல்ல பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஆனா நீங்க கோபப்பட்டா மதுரையை எரித்த கண்ணகி அதை போல மாறி.
அவசியம். அதுவும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கும் பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கு பொறுமை அவசியம். வாலிப பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியம். பொறுமை இல்லாத உங்க இஷ்டத்தின்படி கோபப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. தேவனுடைய ரட்சிப்பு சாதாரணது அல்ல. வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். வாலிபன் எதினால் சுத்தமாவான்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்பதனால தானே, அவருடைய வசனத்தை நீங்க தியானிக்கிறதுனால தானே ஆண்டவர் உங்களை சுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிபன் எதனால் சுத்தமாவான்? வாலிபர் பிரயாணத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அப்பொழுது நீங்க பூரண சர்க்குணர் உள்ளவர்களாய் மாறுவீங்க. பூரண சமாதானத்தை கொடுப்பார் ஆண்டவர், பொறுமையை கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். நான் என்னுடைய வாழ்நாட்களில வாலிபனா நான் இருந்த பொழுது பயங்கரமான கோபக்காரனா இருந்தேன். ஆனா இப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன நல்லா செதுக்குன்னு செதுக்கி மோல்ட் ஆக்கி என்ன ஆண்டவர் உங்கள் மத்தியில ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாலிபருக்கு கோபம், முன்கோபம் வரும், ஆனால் அடக்கி கொள்ளும். பெண்களுக்கும் வரும், வாலிப பிள்ளைகளுக்கும் வரும், வாலிப பெண்ணுக்கும் வரும். அடக்கி கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? தன்னை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை கம்பீரமா பாடினா உங்களுக்கு கோபம் குறைச்சல் ஆகிடும். நேரத்தோட வந்து ஆண்டவரை துதி செய்யுங்க, தேவனை ஆராதிங்க. அதுதான் தேவனுக்கு பிடித்தமான உகந்த காணிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உகந்த காணிக்கை அதுதான். வாலிப பிள்ளைகள் மிகவும் முக்கியமான பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு வாலிபனாய் கொடுக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைச்சிருந்தா இந்த ஜனங்க தெரிந்தாது அப்படி சொல்லி இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா இந்த ஜனங்களை நீங்க ஆண்டவரை பிதாவே இவர்களை அழித்து போடுங்க அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரை என்கிட்ட ஒரு துப்பாக்கி மாத்திரம் கொடுத்துருங்க, எல்லாரும் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? சொல்லுங்க. ஆனால் ஆண்டவரை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். அப்போ ஆண்டவர் இழந்து போனதை தேடவும், பிசாசினால் நமக்கு ரட்சிப்பை இழந்து பாவத்தில் விழுந்த நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும் என்று அவருடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அவருடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு சமாதானம் ஏற்பட்டு இருக்கிறது. அவருடைய சொந்த ரத்தத்தை நீங்க தியானிக்கும் பொழுது நமக்கு சுகம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ரத்தத்தை நாம் தியானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, எனக்காக சிந்தின ரத்தம் எனக்காகத்தானே, என்னுடைய வியாதியை போக்குவதற்காகத்தானே என்று நீங்க சொல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காகத்தான், இன்றைக்கு நீ படுகிற துயரத்தை நீக்குவதற்காக, உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை மாற்றுவதற்காக ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது என்பதை நீ நினைவு கூறும்போது உன் வாழ்க்கையிலே சமாதானம் ஏற்படும், உனக்குள்ளே பொறுமை ஏற்படும், அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, என் சகோதரரே, 2வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது
ஆமென். பொறுமையை உண்டாக்கும். உங்கள் விசுவாசத்தில பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோதனையில, பல சோதனையில நீங்க அகப்பட்டு கொண்டு இருக்கலாம், பல பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கலாம், குழப்பத்துல இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நபரை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த சோதனை என்பது உங்களை பரீட்சை பார்த்து உங்களை மேன்மையாக்கக்கூடியதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்றார். அதுவும் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க தேவ பிள்ளைகள, உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதுதான் சொல்றாரு. சங்கீதம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 6, 7 வாசிங்க. சுற்றி ஓடுகிறது, ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைபெற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. 7வது வசனம் வாசிங்க. குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சத்தியமும் ஆண்டவர் பேதை ஞானி பூரணமாய் ஆக்குகிறார். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஒரு மனுஷனுக்கு சமாதான தேவை. ஒரு மனுஷனுக்கு சுகம் தேவை. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நன்மைகள் நடத்த வேண்டும். பூர்ண குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்காக அவர் இந்த நாளிலே உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை? முக்கியமானது என்ன? அத்தியாவசியமானது என்ன? சொல்லுங்க. அத்தியாவசியமானது என்ன ஒரு மனுஷனுக்கு? சொல்லுங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் அத்தியாவசியமானது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றன்னா, ஞானி, அதாவது ஞானியை வெட்கப்படுத்தும்படி யார தெரிஞ்சுட்டாரோ பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்போ உங்களை பூரணமாக்கும்படி ஆண்டவர் உங்களோடு அல்லேலூயா பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூரணமாக்குகிற தேவன் நம் தேவன், நன்மைகளை அளிக்கிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். அதுக்கு தான் சங்கீதம் 103 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு உபகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு தேவைகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். பலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். அவருக்கு உண்மையாய் நீ நடந்தாலே போதும். நீ பரிபூர்ண சுகத்தை பெற்று கொள்வாய். பூர்ண சர்க்குணராய் இருப்பாய். பொறுமையா இருந்து தேவனுடைய ஆணைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளும் தன் இஷ்டத்தின்படி நடக்கிறார்கள். ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை தான் நேசிக்கிறார். பிள்ளைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை எல்லா
எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தும்படியாக உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது வசனம் வாசிங்க. யாக்கோபு நிருபம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிற ஆமென் தேவனிடத்தில் கேட்க கடவன் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாலோமோன் ஞானி 1000 தகன பலிகளை செலுத்தி நல்ல ரெஸ்ட் எடுக்கிறார். நல்ல ரெஸ்ட் எடுக்கும்போது கர்த்தர் வருகிறார். ஆவியானவர் வந்து அவருடைய கனவுல பேசுறார். அப்பா, உன்னுடைய தகன பலி எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. உன்னுடைய தகன பலி நீ செலுத்தும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த. எனக்கு நீ கீழ்ப்படிந்து இதை செய்து இருக்கிற. நீ உனக்கு என்ன வேணும் என்னிடத்தில் கேளு அப்படி சொல்ற. அப்போ ஆண்டவரே அவர் கேட்டிருக்கலாம், எனக்கு ஐஸ்வர்யம் கொடு, எனக்கு நான் இந்த பூமியில தொடர்ந்து ராஜாவா இருக்கணும், என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடு, இதெல்லாம் கேட்டு இருக்கணும். கேட்கலாமா? கேட்க கூடாது? கேட்டு இருக்கணும். ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்றாரு? ஆனால் நீ எதை கேட்கிற? ஞானம் உள்ள இருதயத்தை கேட்டு இருக்கிற. அந்த ஞானம் உள்ள இருதயத்தை நீ எதற்காக கேட்கிற? இந்த ஜனங்களை நான் விசாரிக்கவும் அவர்களை ஆண்டு கொள்ள எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுடைய குடும்பத்துல உங்க குடும்பத்தை உறவினர்களை நடத்துவதற்கு ஞானம் உள்ள இருதயத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் விசுவாசிங்க? பகைகள் எல்லாம் முறிந்து போகும், எல்லா தடைகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும், எல்லா கிரியைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்போ ஞானம் உள்ள இருதயத்தை கேட்கிறார். எதற்காக கேட்கிறார்னா, பகை உடைக்கணும், பகையை உடைக்கணும், சண்டை பிரச்சனை எல்லாம் மாற்றணும், எல்லாருக்குள்ள நல்ல சமாதானம் வரணும், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் வளரும் என்று என்ன போய் கேட்கிறாரு? ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், இவர்களை நான் நல்லபடியாக ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய இன்றைக்கு பார்க்கும்போது முதலமைச்சர் நம்முடைய பகுதி, அதாவது இன்றைக்கு முதல்வராய் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆட்சி ஓட்டு போட்டு அவர் வந்துட்டாங்க. நல்ல நிறைய இது கொடுத்து வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்த்தாலும் முதலமைச்சர் எப்போ எலெக்ஷன் வர எப்போ மாறுவாங்க, அதுதான் இருக்கா இல்லையா? எப்போ மாற போகிறாங்க, எப்போ 5 வருஷம் முடிய போகுது, அதற்காக காத்துட்டு இருக்காங்க. ஞானம் உள்ள இருதயம் இந்த காலத்து அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் இவர் ஆளுகை செய்யும்போது, சாலோமோன் ராஜா ஆளுகை செய்யும்போது ஞானமுள்ள இருதயம் இருந்ததுனால ஆண்டவர் சொல்ற, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்ற. விசுவாசிங்களா? அதுதான் நன்மையான ஈவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் தகுந்த பலி 1000 செலுத்தினார். நீங்க என்ன பலி செலுத்த போறீங்க சொல்லுங்க? சமாதான பலி. என்ன பலி சொல்லுங்க? சொல்றீங்க?
ஸ்தோத்திர பலி. அப்புறம் வேற என்ன பலி? ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்த போறீங்க? ஆண்டவருக்கு நேரமா வர்றதுதான் நல்ல ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? நேரத்தோட சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் அல்லேலூயா கீழ்ப்படிதலின் பலி. ஆண்டவருடைய சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாத தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் பலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் பலி. ஆண்டவர் சொல்றாருல, உனக்கு உன்னுடைய காணிக்கையை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது என்று சொல்றாரு. இன்றைக்கு எல்லோருக்காகவும் நான் சொல்லுகிறேன், பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்கு அல்லேலூயா நல்ல சமாதானத்தோடு உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16 வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவராகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் அறிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென். பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்களை நீங்க சபைக்கு வராதவங்களை கொண்டு வரணும். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாத பலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் சீர்திருத்துவதற்காகத்தான் சபைக்கு கொண்டு வருகிறார். முதலில் நான் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து 1994 நான் அங்கு போனேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜிச் சபை, சின்னமான சபைக்கு போன பிறகு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஐயோ, இவ்வளவு ஒரு கிரியை இருக்கிறது, இங்க இவ்வளவு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது, இதெல்லாம் இவங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்து பார்த்தேன். ஆண்டவர் அன்றிலிருந்து என்னை நடத்தினார். என்னுடைய பாவங்களை கர்த்தர் உணர்த்தி காண்பித்தார், தவறுகளை உணர்த்தி காண்பித்தார். அன்றிலிருந்து கர்த்தர் என்னை பூர்ண குணமாக்கினார், பொறுமையை கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றிலும் எனக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற அன்றையிலிருந்து என்னை கைவிடாத தேவனாய் என்னோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிர் உள்ள தேவன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கும் எனக்கு அல்லேலூயா நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்க ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ஆண்டவர் பூரண சர்க்குணர். என்ன சொல்லுங்க? பூரண சர்க்குணர். சர்வ வல்லமை உள்ள தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நல்ல குணம் படைத்த நம் தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும், நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் அச்சப்படுறோம்? சின்ன காரியத்துக்கு கூட நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நான் என்ன வெளியே போறேன், ஆண்டவரே நான் வெளியே போறேன், எனக்கு இது நல்லபடி நடக்கும், நல்லது அதே போல நடக்கும். சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அவர் நன்மைகளை வழங்காதிருக்கிறார், நன்மைகள் அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா?
நன்மை எதையும் எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டீங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவருடைய சபைக்கு வராத இருக்க மாட்டீங்க, வருவீங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க சரண்டர் ஆகுங்க, ஆண்டவருக்கு தன்னை சரண்டர் ஆக்கி காண்பீங்க. ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே அகிலமும் உங்களுக்கு ஹல்லேலூயா உங்களுக்கு சீர்பொருந்தியதா இருக்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தந்து உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் நீ கேட்க கடவர். தேவனிடத்தில் கேட்கிறவர்கள் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்க கேட்டு வேலையா சரி, நல்ல சமாதானத்தையும் கேட்கலாம், நல்ல சரீரத்தில் இருக்கிற காணப்படுகிற பலவீனங்கள், சோர்வு எல்லாவற்றையும் கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு சோர்வா இருக்கிறது, எனக்கு இன்னைக்கு எதுவுமே முடியல, எனக்கு ஆண்டவரே நீங்க சோர்வை நீக்கி நல்ல பலத்தை கொடுன்னு கேளுங்க. ஆண்டவர் சோர்வை நீக்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனத்தில ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசிக்கிறீங்களா? பலன் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? பலன் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பலன் இல்லாத இருக்கீங்களா? பலன் சத்துவத்தை பெருக பண்ணும். பலன் உனக்கு தருவார். பலன் இல்லாத பிள்ளைகளாய் நாம் வாழக்கூடாது, நல்ல பலசாலியா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பலசாலியாய் உன்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பலசாலியாய் வாழ்ந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் முடிந்திருக்கிறது. ஆகவே அடுத்த வாரம் அல்லேலூயா சப்ஜெக்ட் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இப்பொழுது அல்லேலூயா திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு அல்லேலூயா திருவிருக்காக அல்லேலூயா ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் கிறிஸ்து இயேசு வரும் வரையிலும் நமக்கு சமாதானம் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.